முதலில் நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இது உலகத் தாய்மொழி நாள் என்று தமிழிலே சொல்வது பிழை. இது பன்னாட்டு தாய்மொழிகள் நாள். இன்டர்நேஷனல் டே ஆஃப் மதர் டங் என்று சொல்வதும் வேர்ல்டு டே ஆஃப் மதர் டங் என்று சொல்வதற்கும் வேறுபாடு இருக்கிறது. உலகம் முழுவதற்கும் ஒரே ஒரு தாய்மொழி இல்லை. உலகம் பல தாய்மொழிகளை கொண்டிருக்கிறது. தாய்மொழி நாளில் முன்வைக்கப்படுகிற சிந்தனையே என்னவென்றால், ஒற்றை மொழியால் ஆனதல்ல மக்கள் சமூகம். அது பல மொழிகளை பேசுகிறது. உலகமெங்கும் ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கின்றன. இந்தியாவிலும் அப்படித்தான் நூற்றுக்கணக்கான மொழிகள் உண்டு. இவற்றுள் செப்பமுற்ற சில மொழிகளை நாம் முன்வைக்கிறோம். தாய்மொழி நாள் என்பதை பற்றி முதலில் ஒன்றை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். தாய்மொழி என்று ஒரு மொழியை நாம் எவ்வாறு அழைக்கிறோம்? தாயின் வழியாக பெறப்பட்ட மொழி. ஒரு குழந்தை பிறந்த உடனே தாய் இறந்து விட்டால் அவளுக்கு எது தாய்மொழி? அந்த குழந்தைக்கு எது தாய்மொழி? அது அவரை எடுத்து வளர்க்கிறவருடைய தாய்மொழியாக இருக்கலாம். அவரை ஒரு காப்பகத்திலே நீங்கள் வளர்த்தால் அந்த காப்பகத்திலே நிர்வாகம் செய்கிறவருடைய தாய்மொழியாக இருக்கலாம். சரி, தாய் யாராக இருந்தாலும் அந்த தாய்க்கு இந்த மொழி எப்படி கிடைத்தது? அவள் எங்கிருந்து இந்த மொழியை பெற்றாள்? அவளுடைய உடலில் ஊறுகிற தாய்ப்பாலை போல இது எங்காவது உடலிலே ஊறுகிறதா? அது உடல் சார்ந்தது அல்ல, சமூக வாழ்க்கை சார்ந்தது. ஒரு மொழியை ஒருவர் மட்டும் பேசிக்கொண்டு இருக்க முடியாது. கேட்பதற்கு இன்னொருவர் இருக்க வேண்டும். இருவர் மட்டும் பேசிக்கொண்டிருக்க முடியுமா என்றால் முடியாது. மொழி என்பது ஒரு சமூக விளைச்சல். அந்த மொழியை ஒரு சமூகம் பேசுகிறது. அந்த பேசுகிற சமூகம் தேசிய சமூகம் எனப்படுகிறது. அது ஒரு நேஷனல் கம்யூனிட்டி. அதைத்தான் நாம் நேஷனாலிட்டி என்று சொல்கிறோம். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று தொல்காப்பியம் அறிவித்த போது நமக்கான ஒரு பொது மொழியும் அந்த பொது மொழிக்கான ஒரு புலம், ஆட்சி புலமும் வரையறுக்கப்பட்டன. தமிழ் தேசிய இனம் என்பது அங்கிருந்து தொடங்குகிறது. பிறகு மற்ற கூறுகள் வரலாற்று வழியில் வந்து சேர்கின்றன. இன்றைக்கு அந்த எல்லை சுருங்கி இருக்கிறது. ஆனாலும் நமக்கென்று ஒரு தாய் தேசம் இருக்கிறது, தாய் மண் இருக்கிறது. ஒரு குழந்தை சிறு வயதில் அயல் நாட்டுக்கு போய்விடுகிறது. அது அயல் நாட்டில் பிறந்து வளர்கிறது. நெதர்லாந்து நாட்டில் நான் பேசுகிற ஒரு மேடையில் ஒரு சிறுமி, ஒரு 12 வயது சிறுமி பேசினார். என் தாயார் என்னை தமிழிலே பேசுமாறு பணித்தார்கள். நான் தமிழிலேயே பேசுகிறேன். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். நமக்கு தாய்மொழி நெதர்லாந்திய மொழிதானே, அது எப்படி தமிழ் தாய்மொழி ஆக முடியும் என்று அவள் கேட்டார். நான் அங்கு பிறந்தால் அவள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் நெதர்லாந்திய மொழி அவளுக்கு கற்றுத்தரப்படுகிறது. அவள் உடன் விளையாடுகிற குழந்தைகளோடு அந்த மொழியில்தான் அவள் பேசுகிறாள். அவர்களோடு சண்டை பிடிப்பதென்றால் அந்த மொழியிலே சண்டை பிடிக்கிறாள். அவர்களோடு விளையாடுவதென்றால் அந்த மொழியிலே விளையாடுகிறாள். இப்ப அது தாய்மொழி என்பது தாயிடமிருந்து பெறப்படுவதாக மட்டும் இருந்தால் அவளுக்கு தாய்மொழி என்ற எண்ணம் வராது. எனவே எப்போதுமே தாய்மொழி என்பது சமூக தாய்மொழி தான். ஒரு சமூக வாழ்க்கையின் ஊடகமாக பெறப்படுவதுதான். நாம் சொல்லுகிறோம், ஒரு கருத்தை வெளியிடுவதற்கு, கருத்தை பெற்றுக்கொள்வதற்கு அதற்கு ஒரு ஊடகம் வேண்டும். ஆனால் கருத்து எங்கிருந்து இருந்தால்தானே வெளிப்படுத்த முடியும். இந்த கருத்து பெறப்படுவது சமூக வாழ்க்கையிலிருந்து பெறப்படுகிறது. இயற்கை, சமூகம் ஆகியவற்றினுடைய எதிரடிப்பு தான் மூளையில் சிந்தனையாகிறது. அந்த சிந்தனையை வெளிப்படுத்துவது தான் மொழி. ஒரு சில கதைகளில் நாம் படிக்கிறோம். ஒரு கை குழந்தையை கொண்டு போய் காட்டிலே விட்டு வந்து விடுகிறார். இல்லை, காட்டிலே ஏதோ ஒரு விலங்கு தூக்கி போய் விடுகிறார். காட்டிலே வழி தவறி போகிறது.
அந்த நேரம் அதனை ஒரு விலங்கு எடுத்து வளர்க்கிறது. அந்த குழந்தை உருவத்திலே மனித உருவத்தோடு இருக்குமே தவிர அது எழுப்புகிற ஓசை, அது பேசுகிற முறை எல்லாமே அந்த விலங்கை ஒத்ததாக இருக்கும். எனவே இது உடல் சார்ந்த ஒரு விளைச்சல் அல்ல, இது சமூகம் சார்ந்த ஒரு விளைச்சல். மனிதன் ஒரு சமூக விலங்கு என்பது ஒரு புகழ்மிக்க வாசகம். ஒரு சமூக உயிர் அவன். இந்த மனிதன் சமூக உயிராக இருப்பதற்கான வழி மொழியை கொண்டுதான் பிறக்கிறது. மொழி இல்லாமல் மனித சமூகம் இல்லை. மனிதன் சாதி இல்லாமல் இருக்கலாம், மதம் இல்லாமல் இருக்கலாம், வேறு எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். மொழியை இழக்கும் போது அவன் இந்த மனித தன்மையை, மனிதனாக இருக்கிற அமைப்பை அவன் இழந்து விடுகிறான். அதனால்தான் எல்லா மாற்றங்களுக்கும் மொழி அடிப்படையாக இருக்கிறது. மொழியை அலட்சியப்படுத்த முடியாது. எங்கிருந்து இந்த அலட்சியம் வருகிறது? மொழி மீதான ஆதிக்கம் எங்கிருந்து வருகிறது? இந்த மொழி பேசுகிற மனிதனை அடிமைப்படுத்த வேண்டும் என்றால் அவனுடைய மொழியை ஒடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் அவனுடைய மொழியை அழித்து விட வேண்டும். இந்த மொழி அழிந்ததற்கு பிறகு அந்த இனம் அதே இனமாக இருக்காது. அது மொழியை இழந்து விடும், வேறொரு இனமாக கலந்து போகும், அல்லது வேறொரு இனமாக கலப்பட இனமாக மாறும். இந்த மொழியை இழந்ததற்கு பிறகு அதனுடைய சிந்தனை திறன், அதனுடைய படைப்பாற்றல், அதனுடைய பண்பாடு யாவற்றையும் இழந்துவிடும். இந்தியாவில் சுதந்திர போராட்டம் நடைபெறுகிற காலத்தில் மொழி சிக்கல் என்பது குறித்து நிறைய விவாதங்கள் நடந்தன. அயலவர் ஆதிக்கத்தால் நாம் இழந்தது அனைத்துக்கும் முதலாவதாக தாய்மொழி கல்வியைத்தான் என்று காந்தியார் சொன்னார். அந்த கருத்திலே ரொம்ப ஆழமாக ஊன்றி நின்றார். அந்நியர் ஆட்சி வந்ததால் நாம் பலவற்றை இழந்தோம். நம்முடைய தொழில்களை இழந்தோம், செல்வத்தை இழந்தோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் முதலாவதாக தாய்மொழி கல்வியை இழந்தோம் என்று காந்தி சொன்னார். அந்த கருத்தில் அவர் ஊன்றி நின்ற காரணத்தினாலே தான் தென்னாப்பிரிக்காவுக்கு போகும்போது கூட தன் மகனுக்கு குஜராத்தி பள்ளிக்கூடம் இல்லாத போது பள்ளிக்கூடத்துக்கே அனுப்பாமல் இருந்தார். அந்த மகன் குற்றஞ்சாட்டினான், இவர் என்னை படிக்க வைக்கவில்லை என்று தந்தை மீது மகன் குற்றஞ்சாட்டினான். அப்போது அவர் சொன்னார், நான் படிக்க வைத்தேன், வீட்டில் குஜராத்தி மொழி சொல்லிக் கொடுத்தேன், அதன் வழியாகத்தான் அவன் படித்தான் என்று பதில் சொன்னார். அவ்வளவு பிடிப்போடு இருந்தவருக்கு ஒரு கேள்வி எழுந்தது. ஏனென்றால் பிரித்தானியர் ஒரு தேசம் என்றால் அதற்கு ஒரு மொழி இருக்க வேண்டும், பொது மொழி இருக்க வேண்டும். தாய்மொழியாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை, ஒரு பொது மொழி இருக்க வேண்டும். பிரெஞ்சுக்காரர்களுக்கு பிரெஞ்சு இருக்கிறது, இங்க ஆங்கிலேயர்களுக்கு ஆங்கிலம் இருக்கிறது, ஜெர்மானியர்களுக்கு ஜெர்மன் அல்லது டச்சு மொழி இருக்கிறது. நீங்கள் இந்தியா ஒரு தேசம் என்கிறீர்களே, இந்தியாவுக்கு எங்கே உங்கள் மொழி எங்கே இருக்கிறது என்ற கேள்வியை கேட்டார். இதற்கு ஒரு விடை காண வேண்டிய தேவை இருந்தது. செப்பு மொழி 18 என்பது அதற்கான விடையாக முடியவில்லை. எனவேதான் 1925 கான்பூர் மாநாட்டில் காந்தியார் முன்மொழிந்து ஒரு தீர்மானத்தை இயற்றினார். அந்த தீர்மானம் சொன்னது, இந்த காங்கிரஸ் பேராயம் ஆண்டுதோறும் நடைபெறுகிற அந்த பொது பேராய கூட்டத்தில் யாருக்கெல்லாம் இந்துஸ்தானி தெரியுமோ அவர்கள் இந்துஸ்தானியில் தான் பேச வேண்டும், தெரியாதவர்கள் ஆங்கிலத்தில் பேசலாம். இது கான்பூர் மாநாட்டில் தீர்மானம். இது அப்படியே வளர்ந்து இந்துஸ்தானி என்று சொன்னால் தேவநாகரி வடிவத்தில் எழுதினால் அது இந்தி, உருது வடிவத்தில் எழுதினால் உருது. இங்கே மொழி சிக்கல் எதனோடு குழப்பிக் கொள்ளப்பட்டது என்றால் மதத்தோடு குழப்பிக் கொள்ளப்பட்டது. இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பொதுவான மொழியாக இந்துஸ்தானி முன்மொழியப்பட்டது. இது வளர்ந்துதான் 1950ஆம் வருடத்தில் நாம் ஏற்றுக்கொண்ட அந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இந்துஸ்தானி ஆட்சி மொழியாக வேண்டும் என்று பேரவையில் பலரும் கேட்டார்கள். ஆனால் அதை மறுத்துவிட்டு கொடுக்கப்பட்ட உறுதிமொழியை எல்லாம் மீறி ஹிந்தி இன் தேவநாகரி ஸ்கிரிப்ட் ஷல் பி தி அஃபிஷியல் லாங்குவேஜ் என்று எழுதினார். உங்களுக்கு பாகிஸ்தான் கொடுத்தாகிவிட்டது, இங்கு வந்து இந்த உரிமையெல்லாம் கேட்கக்கூடாது என்று பதில் சொன்னார்கள்.
வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத் எல்லாம் இப்படித்தான் பதில் சொன்னாங்க. உங்களுக்கு பாகிஸ்தான் கொடுத்தாச்சு. எனவே இது இந்துஸ்தானியெல்லாம் எழுத முடியாது, இந்தி தான் தேவநாகரி எழுத்து வடிவம் தான் என்று கூறிவிட்டார். இங்கே ஒரு கேள்வி எழுகிறது. தாய்மொழி கல்வியை காந்தி வலியுறுத்துகிறார். தாய்மொழியில் கல்வி கற்றாலும் ஆட்சி மொழியாக என்ன மொழி இருக்கும்? இந்தி இருக்கும். இன்னைக்கு 14 தேசிய மொழிகளின் பட்டியலில் இடம்பெற்றன. இன்னைக்கு 22 மொழிகளா மாறி இருக்கு, லிஸ்ட் ஆஃப் லாங்குவேஜஸ். ஆனால் இந்த எல்லா மொழிகளும் ஆட்சி மொழிகளாக இருக்காது. அப்ப நீங்கள் அந்த மொழிகளை படித்துக் கொள்ளலாம், தாய்மொழி கல்வி இருக்கும். ஆனால் அதன் வழியாக அதிகாரத்தில் நீங்கள் பங்கு பெற முடியாது. அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்றால் இந்தி படிக்க வேண்டும். ஆனால் இந்தி ஒரு ஆட்சி மொழிக்குரிய சொல் ஆட்சியற்றதாக இருந்துச்சு. அதற்கான இலக்கண வடிவங்கள் இதெல்லாம் இல்லை. ஏன்னா ஒரு மொழி ஆட்சி மொழியாக பயன்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில தகுதிகள் வேண்டும். இந்திய அரசமைப்பு சட்டத்தில் 17வது பகுதி 343வது உறுப்பு இந்திதான் ஆட்சி மொழியாக வேண்டும் என்று சொன்ன உடனே 50 ஜனவரி 26 முதல் நாம் இந்தியை பயன்படுத்துவோம் என்ற முடிவை எடுக்கல. 15 ஆண்டு அவகாசம் கொடுக்கிறாங்க. 65 ஜனவரி 26 முதல் தான். நம்ம தமிழ்நாட்டில் மொழி போர் வெடித்தது ஏன் 65 வெடித்ததுன்னா 65 ஜனவரி 26 தொடங்கும். ஏன் இந்த 15 ஆண்டு அவகாசம்? இந்தி இன்னமும் அந்த பொறுப்புக்கு அணியமாகவில்லை, அதற்குரிய வளத்தை பெறவில்லை. வளம் பெற்ற வேறு மொழிகள் இருக்கலாம், ஆனால் இந்திய தேசியம் என்ற ஒன்றை நிலைநிறுத்த வேண்டும் என்றால் இந்தி வழியாக தான் நிலைநிறுத்த முடியும். அதுவரைக்கும் என்ன செய்யலாம்? ஆங்கிலத்தை துணைக்கு வைத்துக் கொள்ளலாம். ஆங்கிலம் தான் ஆட்சி மொழியாக இருக்கும். 65க்கு பிறகும் இந்தி இன்னும் முழு அளவில் தயாராகவில்லை என்றால் ஆங்கிலத்தை துணைக்கு வைத்துக் கொள்ளலாம். அடுத்து இன்னொன்னு செஞ்சாங்க. 351வது உறுப்பில் சொன்னாங்க, இந்தியை வளப்படுத்த வேண்டும், வலுப்படுத்த வேண்டும். இந்தியாவினுடைய பன்முக பண்பாட்டின் செல்வங்களை எல்லாம் இந்திக்குள் கொண்டு வந்து இறக்க வேண்டும். எல்லாவற்றிலும் குறிப்பாக சமஸ்கிருதத்தினுடைய சொல் வடிவங்களையும் இலக்கணங்களையும் இந்தியில் சேர்த்து அதனை ஆட்சி மொழியாக்க. இது 351வது உறுப்பு. நீங்க நல்ல ஒன்று கூர்ந்து பார்க்கணும். இந்திய ஆட்சி மொழி என்று முடிவெடுத்தவர்கள் இந்திய ஆட்சி மொழியாக்குவதற்கு சமஸ்கிருதத்தை எல்லாம் பயன்படுத்த சொன்னவர்கள் இந்த ஆட்சி மொழியை உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் ஆளும் மொழியாக மாற்றவில்லை, இன்று வரை இல்லை. 348வது உறுப்பு என்ன சொல்லுதுன்னா, English shall be the language of the Supreme Court and the High Courts. அதுக்கு மட்டுமல்ல, நீங்கள் புதிதாக இயற்றுகிற சட்டங்களின் மொழி எதுவாக இருக்கும்னா ஆங்கிலமாக தான் இருக்கும். நீங்க ஒரு மாநில அரசு சட்டம் இயற்றினாலும் சரி, நடுவண் அரசு சட்டம் இயற்றினாலும் சரி, அல்லது அவசர சட்டங்கள் பிறப்பித்தாலும் சரி, இது எல்லாமே ஆங்கிலத்தில் மட்டுமே இருக்கும், இந்தியில இருக்காது. இந்திய ராஷ்டிர பாஷாங்கிறான், அபிஷியல் லாங்குவேஜுங்கிறான், என்னென்னமோ பெருமையை சொல்றான். ஆனா சுப்ரீம் கோர்ட்ல போய் இந்தியில மனு கொடுத்தால் அது இந்தி என்பதற்காகவே நிராகரிக்கப்படும். 348ல ஒரு சலுகை கொடுத்தான், 3வது உறுப்பு, 3வது விதி, துணை விதி, துணை கூறு என்னன்னா, ஆளுநர் விரும்பினா மேலே எழுதி குடியரசுத் தலைவருக்கு எழுதி ஒப்புதல் வாங்கி நீதிமன்ற மொழியாக இல்ல வழக்காடு மொழியாக பயன்படுத்தலாம், மனு கொடுக்கலாம், அதுல வாதிடலாம். ஆனா தீர்ப்பு ஆங்கிலத்தில் தான் கொடுப்பாங்க. அப்ப இந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய 17வது பகுதி இருக்கிறதே, அது நம் மீது 3 மொழிகளை திணிக்கிறது. அது வெறும் இந்தியை மட்டும் திணிக்கல, இந்தியை ஆட்சி மொழியாக திணிக்கிறது, ஆங்கிலத்தை நீதிமொழியாக திணிக்கிறது, சட்ட மொழியாக திணிக்கிறது. 351ல் சமஸ்கிருதத்திற்கு சலுகை கொடுப்பதற்கு, வசதி செய்து கொடுப்பதற்கு பல்லாயிரம் கோடி செலவிட்டு சமஸ்கிருதத்தை வலுப்படுத்துவதற்கு கொடுக்கிறது. இது என்ன ஜனநாயகம், என்ன குடியாட்சி? எல்லாரும் குடிமக்கள், எல்லாரும் ஓர் நிறை. தமிழர்களுக்கு எதிரான, மற்ற தேசிய இனங்களுக்கு எதிரான
ஒரு ஒடுக்குமுறையினுடைய வடிவம்தான் இந்திய அரசமைப்பு, குறிப்பாக இந்த 17வது பகுதி. இந்த 17வது பகுதியை எரித்து விட்டு தான் எல்லாரும் சிறைக்கு போனாங்க. நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு. 65 ஜனவரி 26 அன்று இந்த 17வது பகுதியை தான் மதுரை தெப்பக்குளக்கரையில் தியாகராயர் கல்லூரி மாணவர்கள் காளிமுத்துவும் காமராசனும் எரித்தார்கள். திமுக பலமுறை இந்த 17வது பகுதியை எரித்து போராட்டம் நடத்தியது. ஒரு உண்மை என்னவென்றால், அந்த போராட்டத்தை கொண்டுதான் 67 திமுக ஆட்சிக்கு வந்தது. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 67 தொடங்கி அண்ணா பெயரில் உள்ள கட்சியோ அண்ணா பெயரில் இல்லாத கட்சியோ திராவிட இயக்க கட்சி தான் இன்று வரை ஆட்சியில் இருக்கிறது. இடையில வேறு யாருக்கும் அந்த நிழல்ல ஒதுங்க கூட இடம் கொடுக்கல. மாநில ஆட்சி மட்டும் இல்ல, இந்திய அரசாங்கத்தில் அமைச்சர்கள் பங்கு பெற ஆரம்பிச்சாங்க. கடைசி வரை இருந்தாங்க. மன்மோகன் சிங் ஆட்சியில 10 ஆண்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னால அதிமுக வாஜ்பாய் அரசாங்கத்தில் இருந்தாங்க. எல்லாம் இருந்தாங்க. எல்லாம் கூட்டி கழித்தால் 17வது பகுதி அச்சு பிசகாமல் அப்படியே அட்டணக்கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறது. 105 திருத்தம் வந்துருச்சு அரசமைப்பு சட்டத்துல. இந்த 17வது பகுதியில் ஒரு திருத்தம் கூட வரல. இது அப்படியே இருக்கு. நம்ம மீண்டும் ஒரு மொழி போராட்டம் பற்றி பேசிட்டு இருக்கிறோம். பழைய மொழி போராட்டத்திலிருந்து என்ன பெற்றோம்? என்ன விளைவு வந்துச்சு? இந்த நேரு உறுதிமொழி கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. ஈவைக்கு சம்பத்துக்கு ஒரு கடிதம் எழுதினாரு, அப்புறம் பார்லிமெண்ட்ல பேசினாரு. என்ன உறுதிமொழி அது? இப்ப அண்ணா ராஜ்யசபையில மாநிலங்களவையில் பேசும்போது சொன்னார், 14 மொழிகளையுமே ஆட்சி மொழிகளாக்கணும், இதுதான் எங்க கட்சியோட கோரிக்கைன்னு சொன்னார். எப்படிங்க ஒரு நாட்டில் 14 மொழி ஆட்சி மொழி ஆக்க முடியும் என்று கேட்டாங்க. சுவிட்சர்லாந்துல 3 மொழிகள், ஒரு சின்ன நாடு, அங்க ஜெர்மன், பிரெஞ்சு, இத்தாலியன் 3 மொழி பேசுறவங்க. இப்ப அண்மை காலத்துல ரொமானிஷ்னு ஒரு மொழியையும் சேர்த்துட்டாங்க. எல்லா மொழிகளும் ஆட்சி மொழி, அந்தந்த பகுதியில் அந்தந்த மொழிதான் கல்வி மொழி, எல்லாத்தையும் இருக்குது. அண்ணா சுட்டி காட்டினார். அது சுவிட்சர்லாந்துல வந்தது. சுவிட்சர்லாந்தை சுட்டி காட்டுவதற்கெல்லாம் முன்னால 1917ஆம் ஆண்டில் ருஷ்ய புரட்சிக்கு பிறகு லெனின் 17 மொழிகளையும் ஆட்சி மொழிகளாக்கினார். 17 மொழிகளையும் கல்வி மொழிகளாக்கினார். எந்த மொழிக்கு எழுத்து வடிவம் இல்லையோ அந்த மொழிக்கு எழுத்து வடிவத்தை கொண்டு வந்தார். அரசாங்கத்துக்கு அவரவர் தாய்மொழியில் கடிதம் எழுதுவதற்கும் விடை அதே மொழியில் பெறுவதற்குமான உரிமையை பெற்றுக் கொடுத்தார். காந்தியின் மொழிக் கொள்கை தாய்மொழி கல்வியை வலியுறுத்தியது. லெனினும் தாய்மொழி கல்வியை வலியுறுத்தினார். அது பிறப்புரிமை என்றார். ஆனால் லெனினின் காந்தியின் தாய்மொழி கொள்கை இங்கே தோற்றது. லெனினின் தாய்மொழி கொள்கை அங்கே வெற்றி பெற்றது. ஏன்னா இது வெறும் பயிற்று மொழி, பயில் மொழி பற்றிய கேள்வி மட்டுமல்ல. கல்வி மொழி ஆட்சி மொழியா இருக்கணும். நம்ம மொழியை படிக்கிறது எதுக்கு? இலக்கியங்களை எல்லாம் படித்து சுவைத்து தாலாட்டு கேட்டு தூங்குவதற்காக, ஆளுவதற்காக, நம்முடைய அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்காக. எதுக்கு நண்பர்களை நான் சொல்றேன்னா, ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வரணும். தமிழ்நாடு பூராவிலும் பாஜகவினர் ஒரு தீவிரமான பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. 3 மொழி படிச்சா என்ன? அதை ஏன் தடுக்கிறீங்க? அவன் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கிறான், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கிறான், இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறான். நீங்க அது சாதாரண அரசு பள்ளிகள்ல 3 மொழி படிக்க நீங்க ஏன் அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, எந்த மொழியை நாம் கல்வி மொழியாக ஏற்கணும், எந்த மொழியில் என்ன பாடத்தை படிக்க வேண்டும் என்பது அந்த பாடத்தையும் பாடத்துக்கு பொருத்தமான மொழியையும் பொறுத்தது. எண்ணிக்கையினால இல்ல. நீங்க அதிக மொழி கற்றவர்கள்லாம் பெரிய அறிவாளிகள்னா, நீங்க மகாபலிபுரத்துல கைடு வேலை பார்க்கறவன் எத்தனையோ மொழி பேசுறான், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சீன புரட்சியினுடைய தலைவர் மாசே துங்குக்கு சீன மொழி மட்டும்தான் தெரியும். அவருக்கு கீழே வேலை பார்த்த சோவென்லாய்க்கு பல ஐரோப்பிய மொழிகள் தெரியும். 25 வருஷம் கார்ல் மார்க்ஸ் லண்டன்ல உட்கார்ந்து முதலை எழுதுகிற காலத்தில் அவருக்கு ஆங்கிலம் தெரியாது. ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்ணாரு, ருஷ்ய சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற வளர்ச்சி போக்குகளை ஆய்வு செய்வதற்காக
மொழிபெயர்ப்புகளை நம்ப முடியவில்லை என்பதால் ருஷ்ய மொழியை 56 வயசுக்கு பிறகு தானே போய் கத்துக்கிட்டார். கத்துக்கிட்டது மட்டும் இல்ல, கற்றுக்கொண்டதை ரொம்ப செவ்வன கற்றதால் ருஷ்ய மொழிபெயர்ப்பை அவர் திருத்தி கொடுக்குற அளவுக்கு கற்றுக்கிட்டார். தேவை இருந்தா கற்றுக்கொள்ளலாம். மார்க்ஸை விட பல மொழிகள், கூடுதலான மொழிகள் எங்கெல்ஸுக்கு, ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸுக்கு தெரியும். ஆனா அவர் எப்பயுமே மார்க்ஸை தனக்கு மேலதான் வைத்துக் கொண்டு பார்த்தார். இப்ப எனக்கு தமிழ் வழி கல்வியில உறுதியான நம்பிக்கையை கொண்டிருக்கிறேன். எங்க ஊர்ல பள்ளிக்கூடம் இல்லை, எனவே நான் கொண்டு இங்கிலீஷ் ஸ்கூல்ல சேர்த்துட்டேன்னு சேர்க்க மாட்டேனா. அப்படி இல்லைங்கும் போது நானே பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சேன். அந்த அளவுக்கு நான் உறுதியா இருக்கிறேன். இந்த பள்ளிக்கூடத்தில் யார் உங்கள்கிட்ட வந்து சேர்ப்பாங்கன்னா, என் பொண்ணை நான் முதல்ல சேர்க்கிறேன்னு சேர்த்து படிக்க வச்சோம். தாய்த்தமிழ் கல்வி பணி இயக்கமே அப்படிதான் தொடங்கி நடத்தப்பட்டுச்சு. இப்பயும் அதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா நான் என் பொண்ணுக்கு கெடுதல் செய்ய விரும்பல. அதான் காரணம். ஒரு குழந்தைக்கு அயல் மொழியை திணிப்பது என்பது அந்த குழந்தையை வதைப்பது. அது இயல்பான கல்வி இல்லை. எப்படி இருக்கணும்? இன்குலாப் எழுதினார், தாய் தமிழ் பள்ளி பற்றி எழுதினார். அது தாயின் மடி போல் ஒரு பள்ளின்னு எழுதினார். ஒரு குழந்தை எங்கு உட்காருவதை இன்பமா கருதும்னா, நீங்க ஒரு மெத்த நாற்காலில் உட்கார்றது இல்லை, அம்மா மடியில தான் உட்காரணும். எப்படி அந்த கல்வி இருக்கணும்? ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுக்கு பறக்க கற்றுக் கொடுப்பது போல இருக்கணும். குதிரையை வண்டியில போட்டு சவுக்கால் அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த தாய்மொழி கல்வியை நம்ம முதலே நான் சொல்லிட்டேன். தாய்மொழி இந்த வீட்டு தாய்மொழி, அந்த வெளியூர் தாய்மொழி எல்லாம் இல்லை. இந்த சமூகம் முழுவதற்குமான தாய்மொழி தான். அவங்க வந்து வீட்டில் இன்னொரு மொழி பேசுறாங்க, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நமக்கு தமிழ் சமூகத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறாங்க. தமிழ் சமூகத்தில் தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறது என்றால், அவங்களுடைய தொழில் நடக்கிறது என்றால், அதுக்கெல்லாம் எது மொழியோ அதுதான் அவங்க மொழி. நீங்க அவங்க வீட்டில் வேற மொழி பேசுறாங்க, குழுவுக்குரியா இருக்குது, இதெல்லாம் நமக்கு முக்கியமே இல்லை. தாய்மொழி இதுதான். ஒவ்வொரு தேசிய மொழின்னு சொல்லலாம். சரியா சொன்னா தமிழ்நாட்டின் தேசிய மொழி தமிழ், அதுதான் தாய்மொழி. இந்த மொழியை சமூகத்தினால் மட்டும்தான் தோற்றுவிக்கவும், சமூகத்தினால் மட்டும்தான் வளர்க்கவும், சமூகத்தில் மட்டும்தான் வளப்படுத்தவும் முடியும் என்பது தெரியாத மூடர்கள் தான் மொழியை குறுகிய இனவெறிக்கு பயன்படுத்துவார். அவங்க சமூக நலனோடு தொடர்புபடுத்தி பார்க்கறது இல்லை. பத்தி அவன் என்ன மொழி பேசுறான், அது ஒன்றும் தப்பு கிடையாது. எனவே தான் நாம் சொல்றோம், எப்படி இந்த மும்மொழி கொள்கைன்னு வந்துச்சுன்னா, இது சிறந்த மொழி, இந்த மொழியில இதை படிங்க. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு வரலாற்று ஆசிரியர் அவர் வரலாற்றை ஆய்வு செய்கிறார். அவர் வரலாற்றை ஆய்வு செய்யணும்னா என்ன பண்ணணும்? வேதங்கள் படிக்கணும், உபனிஷத்துகள் படிக்கணும், மனுஸ்மிருதி படிக்கணும். மார்க்ஸ் இதை மொழிபெயர்த்து படித்தார், மனுஸ்மிருதி எல்லாம். ஆனா எஸ்ஏ டாங்கே சமஸ்கிருதம் படிச்சு வேதங்களை படிச்சார். அதனாலதான் பண்டை கால இந்தியா என்ற நூலை அவரால் எழுத முடிஞ்சு. RS சர்மா, கொசாம்பி, இந்த அறிஞர்கள் எல்லாம் வரலாற்று அறிவை ஈட்டுவதற்காகவே அந்த வடமொழியை போய் கற்றார்கள். ஐயர் மந்திரம் சொல்ல கத்துக்கிறதும் இதுவும் ஒண்ணு கிடையாது. வரலாற்று அறிவுக்கு வடமொழி அறிவு தேவைப்பட்டுச்சு, கற்றுக்கொண்டார். இன்னொரு பக்கம் எந்த மொழிகளை கற்றாலும் தங்களுடைய ஆய்வு முடிவுகளை எழுதுகிற போது அறிஞர்கள் அவரவர் தாய்மொழியை பயன்படுத்தினார். இயற்பியல் துறையில், சரியா சொன்னா பூதியல் துறையில் சிகரம் தொட்டவன் கலீலியோ கலீலி. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பெயர், கலீலியோ கலீலியினுடைய பெயர். கலீலியோ கலீலி கோப்பர்னிக்கஸினுடைய சூரிய மைய கொள்கையை மெய்ப்பிப்பதற்கான ஆய்வுரையை எழுதினார். அவர் வெறும் கருதுகோளாக கோப்பர்னிக்கஸ் வச்சார், சான்றுகள் இல்லை. ஆனா இவர் அதை சான்றுகளோடு நிறுவுவதற்கான ஒரு ஆய்வேட்டை எழுதினார். அன்னைக்கு அறிவியல் ஆய்வேடுகள் எழுதப்படுகிற மொழியாக லத்தீன் மொழி இருந்துச்சு. கலீலியோ முடியாதுன்னார். அவர் தன்னுடைய தாய்மொழியான இத்தாலிய மொழியில்தான் அதை எழுதினார். இந்த உலகத்தில் நாம் அறிந்த முதல் புரட்சியாளன் கௌதம புத்தர். அவர் காலத்தில் எழுத்து கிடையாது, அவர் எழுதுறதே இல்லை, எதையுமே எழுதல. அம்பேத்கர் நம்முடைய சமூகத்துக்கு செய்த மிகப்பெரிய தொண்டு புத்தா அண்ட் இஸ் தம்மாங்கிற புத்தகத்தை எழுதினதுதான்.
இல்லைன்னா புத்தரை பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆளுக்கு ஒரு கதை விட்டுருப்பான். அவரு புஷ்ப விமானத்துல பறந்து போறான்னு இருப்பான். என்னென்ன உண்டு அத்தனை கட்டுக்கதையும் எழுதியிருப்பான். அவர் எப்படி வீட்டை விட்டு வெளியில போனாரு என்பதற்கே இங்க கட்டுக்கதைகள் நிறைய உண்டு. அவர் மனைவி குழந்தையெல்லாம் தூங்கும் போது எந்திரிச்சு போயிட்டார். என்னன்னா திடீர்னு ஒரு நாள் அவரு வயோதிகரை பார்த்தார், வறியவனை பார்த்தார், நோயாளியை பார்த்தார். இது எல்லாமே கட்டுக்கதை என்பதை அம்பேத்கர் தெளிவா அந்த புத்தகத்தில் நிறுவுறார். அவருக்கு ஏற்பட்ட கஷ்டம் பாருங்க. புத்தகத்தை எழுதிட்டாரு, வெளியிட காசு இல்லை. யார்? அம்பேத்கருக்கு. அரசமைப்பு சட்டத்தை இயற்றியவர்கள் ஒருத்தர், அவரது தலைவர், வரைவு குழு தலைவர். அவர் சட்ட அமைச்சரா இருந்த ஒரு நேரு அமைச்சரவையில் அந்த பதிவு விட்டு அவராக தான் விலகினாரு. ஆனா இந்த புத்தகத்தை வெளியிட பணம் இல்லை என்று ஜவஹர்லால் நேருவுக்கு கடிதம் எழுதினார். இப்ப கூட அண்மையில் நான் பார்த்தேன், சில பேர் பேசும்போது அவர் பண்டிதர் அல்லவா, பண்டிதர்லாம் அவர் பண்டிதர்லாம் அல்ல நேரு, அவர் காஷ்மீர் பார்ப்பனர்களுக்கு பண்டிதர்னு பேரு. அண்மையில் ராசா சொல்றார் அவர் பண்டிதர் அல்லவாங்கிறார். பண்டிதர்லாம் இல்லை, அவர் பண்டிதர்னா புலவர்னு அர்த்தம், அதெல்லாம் இல்லை. காஷ்மீர் பார்ப்பனர்களுக்கு பண்டிட்னு பேர். இப்பயும் பண்டிட்டுகளுக்கு தான் அந்த பேர் உண்டு. அப்படி ஒருத்தர் தான் அவர். நேரு பல கட்டங்களில் அம்பேத்கரை அவமதித்தவர், இழிவாக நடத்தியவர். இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு புத்தருடைய 2500வது பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள் ராஜேந்திர பிரசாத் தலைமையில். அதுல புத்தகங்கள் வெளியிட போகிறீர்கள். நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன் புத்தரை பத்தி, இதற்கு 20,000 ரூபாய் தேவைப்படுது, இதை வெளியிட்டால் நான் அந்த புத்தகத்தை விற்று காசு கொடுத்துட்றேன் என்று நேரு கடிதம் எழுதினார். எங்கள்கிட்ட போதிய காசு இல்லைன்னு நேரு பதில் எழுதினாருங்க. அவருக்கு ஆனந்த போனை நாட்டுக்கு கொடுத்து நாட்டை வீட்டுக்கு எடுத்து கொண்டு வராச்சே, அவர் எழுதினார் என்கிட்ட காசு இல்லை கொடுக்கறதுக்கு என்று எழுதினார். அவர் மறைந்த பிறகுதான் அந்த புத்தகம் வந்துச்சு. அதே போல ரிடல்ஸ் ஆஃப் இந்துயிசம் அதுவும் எழுதினார், வெளியிட முடியல. அந்த புத்தர் எல்லாரும் இங்க தர்மம் தான், புத்தர் என்ன எழுதினார்? தம்மம். ஏன் தர்மம் என்று வடமொழியில் சொல்லப்படுவது மனு தர்மத்தை, வர்ண தர்மத்தை, இந்து தர்மத்தை. ஆனால் புத்தர் சொன்ன தம்மம் என்பது நம்ம தமிழ்ல வள்ளுவர் சொன்ன அறத்தை. தம்மம் என்பது அறம். புத்தாண்டி இஸ் தம்மா என்று எழுதினார். இதன் வழியாக புத்தரை தெளிவா நிறுவினார். புத்தரை நமக்கெல்லாம் அவர் தான் அறிமுகம் செய்தார். இன்னைக்கு புத்தரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அம்பேத்கர் தான் படிச்சாகணும். அந்த மாதிரி அந்த புத்தர் இதை முக்கியமா சொல்ல வருது என்னன்னா, அவருடைய சீடர்கள்ல சில பார்ப்பனர்கள் இருந்தாங்க, மற்ற வகுப்பினர் இருந்தாங்க. அவர் வாழுகிற காலத்தில், ஏன்னா அவர் அரச குடும்பத்திலேருந்து வந்தவர் தான், ஆனால் பெரிய அரசருடைய ஆதரவு மற்றதெல்லாம் இல்லை, அதுக்குள்ள நம்ம விரிவா போக முடியாது. ஆனால் தன்னுடைய முடிவுகளை அவர் தாய்மொழியாகிய பாலி மொழியில்தான் பேசினார். சொன்னாங்க சீடர்கள்லாம், சாமி நீங்க சமஸ்கிருதத்தில் பேசிங்கன்னா ராஜாக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், உங்களை கூப்பிட்டு ஆதரவு கொடுப்பாங்கன்னார். முடியாது, நான் பாலி மொழியில் தான் பேசுவேன். அந்த பாலி மொழி சொல் தான் தம்மம் என்பது. கார்ல் மார்க்ஸ் மூலமுதலை கேபிட்டல் தாஸ் கேபிட்டல் எழுதுறார். அன்னைக்கு அரசியல் பொருளாதாரம் என்று சொல்லப்படுகிற அந்த பொருளியலுக்கு ஏற்ற மொழி ஆங்கிலம் தான். மெய்யியல் தத்துவ ஞானத்துக்கு ஏற்ற மொழி ஜெர்மன். அரசியலுக்கும் காதலுக்கும் ஏற்ற மொழி பிரெஞ்சு. ஆனால் இவர் இந்த ஆய்வுகளை எல்லாம் ஆங்கில புத்தகங்களை படித்து, மொழிபெயர்ப்புகளை படித்து, பல நூல்களை படித்து, அந்த பிரிட்டிஷ் மியூசியத்தில் உட்கார்ந்து குறிப்புகள் எல்லாம் எழுதி குவித்து, சிலவற்றை கரையான்கள் பகுத்தாயிட்டும் என்று கரையான்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு கடைசியா முடிச்சு நூல் எழுதும்போது தன் தாய்மொழியாகிய ஜெர்மன் மொழியில் தான் எழுதினார். தாய்மொழியாகிய ஜெர்மன் மொழியில் பல கலை சொற்கள் கிடைக்கவில்லை என்று வருத்தப்படுகிறார். ஆனாலும் இதில் தான் எழுதுவேன் என்று உறுதியாக நின்று எழுதினார். அங்கங்க ஒரு லத்தீன் சொல்லோ வேற்றுமொழி சொல்லோ இருந்தால் குறிப்பிட்டு வருத்தமா இருக்கு, இதை பயன்படுத்த வேண்டியிருக்கு, எனவே ஆனா நான் பயன்படுத்துறேன். இன்னைக்கு ஒண்ணுதான் நான் இறுதியா சொல்றேன். சட்டத்துறையில் நீதிமன்றத்தில் புழங்குகிற சொற்கள், நீங்க வழக்கறிஞர்கள் இருந்தால் உங்களுக்கு தெரியும்.
இப்போ சுமோட்டோ அப்படின்னு இருக்கு, தப்பா சுமோட்டோம்பாங்க, சுமோட்டோன்னு இருக்கு. இப்போ இந்த நோட்டீஸ் ஒவ்வொன்றுக்கும் 4 வகையான ரிட் மனுக்களுக்கும் அந்த பேர் இருக்கு. எல்லாம் லத்தீன்ல தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஆங்கிலத்தில் இல்லை. ஆனா இவை அனைத்தும் இன்றைக்கு தமிழில் இருக்கிறது. ஏன் சட்டக்கல்லூரியில், நம்ம அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் நம்ம மாணவர்கள் தமிழ் வழியில் சட்டம் படிக்கிறாங்க. தமிழ் வழியில் சட்டம் படிச்சதனுடைய விளைவு என்னன்னா, சட்டத்துறையில் நீதிமன்றங்களில் மேல் சாதிக்காரர்களுடைய ஆதிக்க கோட்டையை உடைச்சிட்டாங்க. மாவட்ட நீதிமன்றம் வரைக்கும் உடைச்சாச்சு. அதுக்கு தான் விடமாட்டேங்கிறான். ஹைகோர்ட்டையும் சுப்ரீம் கோர்ட்டையும் நாங்க தான் வச்சுக்கோங்கிறான். அங்கேயும் தமிழ்ல வாதிடலான்னு வந்துச்சு, தமிழ்ல நீதிமன்ற தீர்ப்புகள் வந்துருச்சுன்னா இந்த ஆதிக்கம் உடைஞ்சிடும். அதனால நண்பர்களே, எதை படிப்பதற்கு எது ஏற்ற மொழி என்ற அடிப்படையில் இருந்து ஒரு குழந்தை ஒரு மொழி கற்பதற்கு பதில் சில கல்விகள்ல ஒரு மொழி போதும். ஒருத்தர் தமிழ் புலவர், தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிருங்காப்பியத்தெல்லாம் ஆய்வு பண்ணி ஆய்வுரை எழுத போறார். அதுக்கு ஒரு மொழி போதுமே. அவர் வேறு ஒரு மொழிபெயர்ப்பு வேணும்னா ஒருத்தர்கிட்ட கொடுத்தா மொழிபெயர்க்க போறாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இயற்பியல் வானியல்ல வல்லவர், ஆனா கணிதத்துல வீக்கு. எங்க போனாலும் கூடவே ஒரு கணக்காசிரியர் அழைச்சிட்டு போயிடுவாரு. கூடவே அவருக்கு ஒரு குடும்ப மருத்துவர் மாதிரி ஒரு குடும்ப கணக்காசிரியர் வச்சிருந்தாரு. அதனால ஒன்றும் குறைஞ்சு போயிடல. எது வேணாலும் செய்யலாம். இன்னொரு மொழியின் துணை நாடுவது ஒன்றும் பெரிய காரியமே இல்லை. இப்ப நம்ம மோடிஜி அமெரிக்காவுக்கு போறாரு. ட்ரம்ப் கிட்ட என்ன பேசுறாரு? இவர் தாய்மொழியில பேசுறாரு. ஒன்றும் பெருமை குறைவு ஒண்ணுமே இல்லை. அது ஒரு அம்மா மொழிபெயர்த்து கொடுக்குறாங்க. அவர் இங்கிலீஷ்ல பேசுறது இவருக்கு மொழிபெயர்த்து கொடுக்குறாங்க. இது கொஞ்சம் நெஞ்சம் தெரிஞ்ச மொழிக்கு இது ஒண்ணுமே இல்லை. இவர் ஜிபெங்கியை பார்க்க போறாரு சைனாவுக்குன்னா, இதுல எதுவுமே இவரால் எதுவுமே பண்ண முடியாது. இவர் தாய்மொழியில மட்டும்தான் பேச முடியும். அவங்க தாய்மொழியில மட்டும்தான் அவர் பேசுவாரு. மொழிபெயர்த்துக்கலாம். இதுக்காக எல்லாரும் எல்லா மொழிகளையும் கத்துக்கிட்டு தலையில சுமக்கணும் என்ற அவசியமே இல்லை. ஒரு குழந்தைக்கு, சராசரியான கல்வி பெறுகிற குழந்தைக்கு அதனுடைய தாய்மொழியில் பயிற்று மொழி இருக்கணும். முதல் பயில் மொழி இருக்கணும். இரண்டாவதாக ஒரு பயில் மொழியை கற்றுக்கொள்வது நல்லது. உலகெங்கும் இது நடைமுறை. இதை தாண்டி இன்னொரு மொழி தேவை கருதி இல்லாமல் கற்க வேண்டும் என்பதற்காகவே சுமத்தப்படுமானால் அது மொழி சுமை. இருமொழி சுமை, மும்மொழி இதை விட பெரிய சுமை. இல்ல சுமை இல்லை, கற்க கற்க அறிவு பெருகும். நிறைய மொழிகள் கற்றா நிறைய அறிவோட இருக்கலாம்னா ஏங்க 3ஓட நிறுத்துறீங்க? 5 மொழி கற்றுக் கொடுங்களேன். 10 மொழி கொள்கை கொண்டு வரலாம்ல. எண்ணிக்கையில பிரச்சனை 1, 2, 3 அல்ல. என்ன தேவை இருக்கிறது? நான் மூலதனம் மொழிபெயர்க்கிற போது ஐயோ ஜெர்மன் தெரியவில்லையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா மார்க்ஸை நேரடியாக மொழிபெயர்க்கலாம். மார்க்ஸை ஒருத்தர் இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்து அந்த இங்கிலீஷ் சரியா இருக்கான்னு பார்த்து அதுல இருந்து நான் இங்கிலீஷ்ல 2-3 பேர் மொழிபெயர்க்க எந்த இங்கிலீஷ் எடுத்துக்கிறது? சரி, வயசு கடந்து போச்சு, இனிமேல் முடியாதுன்னு விட்டாச்சு. ஆனா கற்றுக்கிட்டா நல்லது தானே. நமக்கு எந்த மொழி மேலேயும் வெறுப்பு கிடையாது. நம்ம தாய்மொழி நம்ம சமூக தாய்மொழி என்பதால் அந்த சமூகத்தை நேசிக்கிறோம், மக்களை நேசிக்கிறோம், அந்த மொழியை நேசிக்கிறோம். பிற மொழிகளை வெறுக்கிறோம் என்று பொருள் கிடையாது. ஆனால் இந்த மும்மொழி எப்படி வந்ததுன்னு வரலாறை சொன்னால் இது எதுக்காக இன்னைக்கு வலியுறுத்துறாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இந்திய அரசமைப்பு சட்டம் நம்ம 17வது பகுதி பற்றி சொன்னேன். அதுல ஆட்சி மொழி பற்றி இருக்கு, நீதிமொழி பற்றி இருக்கு. இந்த அரசமைப்பு சட்டத்தில் எந்த இடத்திலும் கல்வி மொழி, பயிற்று மொழி பற்றி எதுவுமே இல்லை. ஏன் இல்லை? இந்திய அரசமைப்பு சட்டத்தில் மட்டுமல்ல, உலகத்தின் எந்த அரசமைப்பு சட்டத்திலும் இல்லை. ஏன்? குளிருக்கு போத்தீங்க, மழையில் நினையாம கொடை பிடிங்க என்றா சட்டமா சொல்லும்? இதான் இயல்பு. பசியானால் உணவு வேண்டும். மனிதனுக்கு அடிப்படை தேவைகள் குடிக்க நீரும், உண்ண உணவும், இருக்க இடமும் வேண்டும் என்று சட்டமா சொல்லும்? சொல்ல வேண்டிய தேவையே இல்லையே. 78 நாடுகளினுடைய கல்வி முறையை பற்றி ஆய்ந்து ஒரு அறிக்கை கொடுத்தாங்க.
அந்த அறிக்கையில தாய்மொழி அல்லாத ஒரு மொழியை முதல் மொழியாகவும் அதையே பயிற்று மொழியாகவும் கொண்டிருக்கிற ரெண்டு நாடுகள்ல இந்தியா ஒண்ணு. அது தமிழ்நாட்டு ஹிமாச்சல பிரதேசத்தையும் ஆராய்ந்து கொடுத்தாங்க. நம்ம நலங்கிலையும் இதை வச்சு ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு. கல்வியில் தாழ்ந்த தமிழகமேன்னு எழுதியிருக்காரு. எதுக்கு தேவை என்ன இருக்கு? எழுதல. ஆனா என்ன பண்ணாங்கன்னா, அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு, அதாவது இயற்றப்படுவதற்கெல்லாம் முன்பே எல்லாம் விவாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க, பேசிட்டு இருந்தாங்க. 1948 யூனிவர்சிட்டி கமிஷன் ஒரு கமிஷன் போட்டாங்க, பல்கலைக்கழக ஆணையம். இந்த பல்கலைக்கழக ஆணையம் தான் முதல்ல மும்மொழி கொள்கையை பற்றி பேசியது. அது வரைக்கும் மெக்காலே காலத்தில் இங்கிலீஷ் வேணுமா வேண்டாமா, தமிழ் வழி கல்வி வேணுமா வேண்டாமா, இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் என்ன இல்லைன்னா, இந்த மும்மொழி 4 மொழி 5 மொழி பேச்சே இல்லை. முதல்ல பல்கலைக்கழக ஆணையம் இந்தியாவில் மும்மொழி கொள்கையை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறியது. என்ன மும்மொழி? தாய்மொழி, ஆங்கிலம், மூன்றாவதாக ஒரு மொழி. அந்த மூன்றாவதாக ஒரு மொழி என்பது இந்தி பேசாத மக்களுக்கு இந்தி. தமிழ், ஆங்கிலம், இந்தி, இதான் 3 மொழி. இந்த 3 மொழி கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இந்தி பேசுகிறவர்களுக்கு, அவங்களுக்கு தாய்மொழி இந்தி ஆங்கிலம்னா அப்ப 2 ஆயிடுது. தாய்மொழி இந்தி ஒன்று தானே. அதுக்கப்புறம் அதுல திருத்தங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. இன்று வரையிலும் இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் ஒரு மொழி கொள்கை தான் கடைபிடிக்கப்படுகிறது. ஆங்கிலம் விருப்ப பாடம் மட்டுமே. அவங்க இந்தியை மட்டும்தான் படிக்கிறாங்க. வேறு மொழி படிக்க வேண்டிய தேவையே அவர்களுக்கு வரல. அதனால இழப்புன்னா அவங்களுக்கு இழப்பு. இதை கற்றுக் கொடுத்தா சுமைனா அது அவங்களுக்கு சுமை. இது ஏன் இந்த பாகுபாடு? அங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, இந்தி பேசுகிற மாநிலத்தினுடைய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவர் இந்தி பேசுகிறவராக இருந்தால் அவர் இந்தியிலேயே எல்லாத்தையும் நடத்தி கொள்வார். இந்தியிலேயே அவர்கிட்ட குறை கேட்பாங்க, இந்தியிலேயே அதை தீர்த்து வைப்பார். அவருக்கு ஆங்கிலம் தேவையே இல்லை. ஆனால் இங்கே ஏற்கனவே ஒரு தமிழ் வேண்டி இருக்கு. இங்கிலீஷ் தெரிஞ்சவனா தமிழ் கூடுதலாக கற்றுக்கணும், தமிழ் தெரிஞ்சவனா இங்கிலீஷ் கூடுதலாக கற்றுக்கணும். இப்போ கூடுதலாக இந்தி. இது சுமை தானே. சரி, அப்ப என்ன சிறப்பு என்ன? இந்தியில பிரேம்சந்த் கதைகள் இருக்கு, இந்தியில கபீர்தாஸ் பாடல்கள் இருக்கு, இந்தியில என்னென்ன புத்தகமெல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் நம்ம மாணவர்களுடைய அறிவு செல்வத்தை பெருக்குவதற்கு உதவும் என்று சொல்லி இது பரிந்துரைக்கப்பட்டதா என்றால் இல்லை. யூனிவர்சிட்டி கமிஷன் என்ன சொல்லுதுன்னா, இந்தி பேசுவதாக சொல்லும் மாநிலங்களிலேயே உண்மையில் இந்தி பேசுகிறவர்கள் சிறுபான்மையாக உள்ளனர். நல்லா புரிஞ்சுக்கிடணும். நீங்க ராஜஸ்தான்ல ராஜஸ்தானி மார்வாரி பேசுறான், அதை இந்தி பேசும் மாநிலத்தில் சேர்த்தாச்சு. பீகார்ல நம்ம அடல் பிகாரி வாஜ்பாயின்னு பேர் வருது இல்ல, அது மொழியோட பேரு பிகாரிங்க. நம்ம தமிழரசன் மாதிரி அவர் பேர் வச்சிருக்காரு, பிகாரி வாஜ்பாய். பிகாரி, போஜ்பூரி இதெல்லாம் இந்தி அல்லாத மொழிகள். மைத்திலி, ஹரியானி, உத்தரகாண்ட் மாணவர்களை நான் சந்திக்கும் போது அவங்க சொன்னாங்க, இந்தி திணிப்பு உங்களுக்கு மட்டும் இல்லை எங்களுக்கும். எங்க தாய்மொழி உத்தரகாண்டி தான், ஆனா எங்க மேலே இந்திய திணிக்கிறான். இப்படி பரவல இருக்குது. இது அந்த கமிஷன் சொல்லுது, சிறுபான்மையினர் மட்டும்தான் இந்தி தெரிந்தவர்களா இருக்கிறார்கள். சரி, அப்ப ஏன் இந்த மும்மொழி? வெளிப்படைய அந்த கமிஷன் சொல்லுது, ஹிந்தி must eventually replace English as federal language. அப்ப இந்த மைய அரசு மொழியை ஃபெடரல் லாங்குவேஜ்னு சொன்னாங்க. இறுதியாக என்றைக்காவது ஒரு நாள் ஆங்கிலத்தை தூக்கி எறிந்து விட்டு அந்த இடத்தில் இந்தியை ஆட்சி மொழி ஆக்க வேண்டும். அதுக்காக என்ன பண்ணணும்? எல்லாரும் 3 மொழி கொள்கையை கடைபிடிக்கணும். மும்மொழி கொள்கையினுடைய நோக்கமே என்னன்னா, இந்தியா முழுவதற்குமான ஆட்சி மொழியாக இந்தியை மாற்ற வேண்டும். இந்தியா முழுவதும் இருக்கிற மக்கள், மாணவர்கள், அவர்கள் இந்திக்காரர்களோ தமிழர்களோ வேறு யாரா இருந்தாலும் அவங்க கல்விக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கம் அதற்கு இல்லை. இதனால பயன் கிடைக்கும் 3 மொழிகளை கற்றுக்கொள்வதால் என்பதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு 48 இந்த ஆணையம், 64,
6 காலத்தில் அவர்கள் எஜுகேஷன் பில்லுன்னு அதுக்கு ஒரு சட்டம் போட்டாங்க. அதில் மீண்டும் மும்மொழி கொள்கை. 1968 இந்திரா காந்தி அம்மையார் முதலாக NEP தேசிய கல்விக் கொள்கை என்று ஒரு கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தினாங்க. அதுவும் இந்த மும்மொழி கொள்கை தான். 86 ராஜீவ்காந்தி அவர் ஒரு கல்விக் கொள்கை கொண்டு வந்தார். அதுவும் தேசிய, ஒவ்வொன்றும் வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க புதிய கல்விக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கை. இப்ப 3வது இப்ப வந்திருக்கிறது, 2020 வந்திருக்கு. இது கல்விக் கொள்கையை வலியுறுத்துது. ஆனா அந்த 68லையும் 86லும் கொண்டு வரப்பட்ட அந்த தேசிய கல்விக் கொள்கை, குறிப்பாக அதனுடைய மும்மொழி கொள்கையை எந்த மாநிலமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. நீ ஏற்றுக்கிட்டாதான் காசு கொடுப்போம், ஏற்றுக்கலன்னா கொடுக்க மாட்டேங்கிற பேச்சே இல்லை. நீ ஏற்றுக்காட்டா ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொண்டாலும் சரி. 86 நவோதயா கொண்டுட்டு வந்தாங்க. தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளலை. சரி, ஏற்றுக்கொள்ளனா போ, நான் வேற மாநிலத்தில் நடத்துக்கிறேன், முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. ஆனா இப்பதான் என்ன பண்றாங்கன்னா, ஏற்றுக்கொள்ளணும், இல்லைன்னா நாங்க உன்னுடைய பங்கை கொடுக்க மாட்டோம், உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க மாட்டோம். 2வது, இதுல ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்கு. என்னன்னா, நீங்க ஏற்கனவே சொன்னீங்கல்ல இந்திய திணிக்கிறாங்கன்னு. நாங்க பாரு, இந்தி தான் இல்ல, இந்தி அல்லாத எந்த மொழியை வேணாலும் நீ படிச்சுக்கலாம். சமஸ்கிருதம் படிக்கணும், அது இந்த புதிய கல்விக் கொள்கையில ஒரு பகுதி, தேசிய கல்விக் கொள்கையில. 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புல தேர்வு வச்சு வடிகட்டணும், அது ஒரு கூறு. அரசும் தனியாரும் இணைந்து கல்விக்கூடங்களை உருவாக்கணும், கல்வி வளாகங்களை உருவாக்கணும். நிறைய இருக்கு. 3C சொல்லுவாங்க: கமர்ஷியலைசேஷன், சென்ட்ரலைசேஷன் அண்ட் கம்யூனலைசேஷன். இதுதான் அந்த கல்விக் கொள்கையுடைய சாரம். அந்த கம்யூனலைசேஷனுடைய பகுதி தான் சமஸ்கிருதம், இந்தியாவினுடைய பாரம்பரியம். இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப கூட தொலைக்காட்சி விவாதங்கள்ல பாஜக நண்பர்கள் சொல்றாங்க, மோடி தமிழை பயிற்று மொழியாக்குவதற்காக துடியாய் துடிக்கிறார். ஆனா கல்விக் கொள்கை என்ன சொல்லுது தெரியுங்களா? தி மதர் டங் ஷுட் பி த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், particularly up to the 5th standard. இது பழைய கல்விக் கொள்கையில இல்ல. சொல்லிட்டு கடைசியா ஒரு 2 வார்த்தை இருக்கு, wherever possible. wherever possible என்ன அர்த்தம்? முடிஞ்ச இடத்துல இதை வச்சுக்க. இந்த 4 வருஷம் ஆச்சு, 5வது வருஷம் வந்துருச்சு, எவனுமே முடியும்னு சொல்லவே இல்லை. தமிழ்நாட்டிலேயே கலைஞர் ஆட்சியில சமச்சீர் கல்வி கொண்டுட்டு வந்தாங்க. நாங்கெல்லாம் வலியுறுத்தி போராடி சமச்சீர் கல்வியில கொண்டு வந்து இந்த மெட்ரிகுலேஷன் பள்ளி நிர்வாகிகளை எல்லாம் உள்ள கொண்டு வந்து போட்டாங்க. விசாரணை குழுவில் விசாரிக்க போன இடத்துல பூரா அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, மக்கள்கிட்ட, ஏங்க மெட்ரிகுலேஷன் பள்ளியெல்லாம் வேணான்னு சொல்றாங்களே, இங்கிலீஷ் மீடியம் வேணான்னு சொல்றாங்களே என்று கருத்து கேட்டாங்க. அந்த குழுவில் இருந்த நம்ம சாசி ராஜகோபால் ஐயா இப்படி இருக்கார், 95 வயசுல, சிறந்த கல்வியாளர். ஒரு கலைஞருக்கு ஒரு கடிதம் எழுதினார், ஐயா உங்களுக்கு சமச்சீர் கல்வியை நடைமுறைப்படுத்தும் நோக்கமா, வேண்டுமா வேண்டாமா என்று கருத்தறிவது நோக்கமா? நீங்க இந்த வியாபாரிகளை கொண்டு வந்து கருத்தறிய சொன்னீங்கன்னா என்ன நடக்கும்? எனவே நீங்கள் ஒரே ஒரு கேள்விதான், எப்படி நடைமுறைப்படுத்துவதன் மட்டும் ஆய்வு பண்ணுங்க. நடைமுறைப்படுத்திட்டாங்க. அவங்க அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது அந்த சமச்சீர் கல்வியை ஒழிக்க பார்த்தாங்க, உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் இல்லை அதை நடைமுறைப்படுத்தணும்ட்டாங்க. ஆனா இன்னைக்கும் ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னா, சமச்சீர் கல்வினா அறிவியல் பாடம் ஒண்ணு, கணக்கு பாடம் ஒண்ணு, புவியியல் பாடம் ஒண்ணு, எல்லாம் ஒண்ணு. ஆனால் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல இங்கிலீஷ்ல இருக்கும், தமிழ் மீடியம் ஸ்கூல்ல தமிழ்ல இருக்கும். இது எப்படி சமச்சீர்மை? நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ், ஆங்கிலம், இந்தி என்பது 3 மொழிகள் அல்ல. தமிழ் நம் தாய்மொழி, ஆங்கிலமும் இந்தியும் அயல் மொழிகள். அது இந்தியாவுக்குள்ள இருக்கிற மொழியா இருந்தாலும் சரி, இந்தியாவுக்கு வெளியே இருக்கிற மொழியா இருந்தாலும் சரி, அயல் மொழிகள். அயல் மொழிகளையும் தாய்மொழியையும் சமப்படுத்துவது கல்வியை சீர்குலைத்துரும். குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சிக்கு அது உதவாது. இதுதான் நடந்தது. அப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்ப இவங்க என்ன பண்றாங்க, இத சொல்றாங்க, ஆனா நடைமுறையில் எங்கேயுமே இல்லை. அடுத்தது, இந்த
இந்தி அல்லது ஏதாவது ஒரு இந்திய மொழி என்றெல்லாம் சொல்லி வச்சாச்சு. நீங்க எதுக்கு இந்தி திணிப்புன்னு கத்துறீங்க? நான் ஒரு கேள்வி தொடர்ந்து கேட்டுட்டு வர்றேன். மாநில அரசு தான் இந்தி திணிப்புன்னு சொல்லுது, இந்தி வேண்டான்னு சொல்லுது, மொழி கொள்கை வேண்டாங்க. தமிழ்நாட்டில் மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற பள்ளிகள் இருக்கு. ஸ்டேட் போர்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், மெட்ரிகுலேஷன் பள்ளிகள், அதுக்கு பிறகு ஓரியண்டல் ஸ்கூல்ஸ், இத்தனையும் இருக்கு. இது அரசு மாநில அரசு கட்டுப்பாட்டுக்கு உட்படுது. இங்கே தான் சமச்சீர் கல்வி நம்ம நடைமுறைப்படுத்துறோம். உருப்படியாக நடந்த ஒரே ஒரு காரியம் என்னன்னா, இந்த 4 மாநில அரசு கட்டுப்பாட்டுக்குள்ள பள்ளிகளில் கட்டாயம் தமிழை ஒரு பயில் மொழியாக கற்றாக வேண்டும். அதுக்கு முன்னால் அப்படி இல்லாமல் இருந்துச்சு. இங்கிலீஷ் கட்டாயம், தமிழ் கட்டாயம் இல்லைன்னு இருந்துச்சு. இப்போ இங்கிலீஷும் கட்டாயம், தமிழும் கட்டாயம்னு கொண்டு வந்தாச்சு. இதுதான் ஒரே ஒரு மாற்றம். இதை எதிர்த்து நீதிமன்றத்திலாம் போய் வாதிட்டு பார்த்து அவங்க தோத்து போயிட்டாங்க. இன்னைக்கு இருக்கு நடைமுறையில் இது உருப்படியான ஒரு காரியம் இருக்கு, ரைட். ஆனால் இந்த மைய அரசு பள்ளிகள் இருக்குல்ல, கேந்திரிய வித்யாலயான்னு ஒன்று இருக்கு. இந்த இந்திய அரசு ஊழியர்கள் அந்தந்த ஊருக்கெல்லாம் போறாங்க. அதனால நாங்கள் அதுக்கு ஒரு தனியாக பள்ளிக்கூடம் நடத்த வேண்டியிருக்கு. பாவடி தொழிற்சாலை இருக்குது, பல இடத்துல மைய அரசு நிறுவனங்களுக்கு இருக்குது, ரைட்டு வச்சுங்க. இந்த சிபிஎஸ்சின்னு ஒன்று இருக்குது, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். அது என்ன? இன்னைக்கு நிறைய ஸ்டேட் போர்டு ஸ்கூல்ஸ் எல்லாம் போய் சிபிஎஸ்சிக்கு மாறிக்கிறாங்க. ஏன்னா இந்த தமிழ் கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்குன்னு தப்பிச்சுக்கிறதுக்காக அதை செய்கிறாங்க. ஆனால் சிபிஎஸ்சியை மாணவர்கள் தேர்ந்தெடுக்கிறது இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. நுழைவுத் தேர்வு பூரா சிபிஎஸ்சி சிலபஸ் படி நடத்தப்படுது. அனிதா மாநில அரசு பாடத்திட்டத்தில் படிச்சுட்டு அந்த பாடத்தில் தேர்வு வச்சா பரவாயில்ல, அவள் படிக்காத ஒரு பாடத்திட்டத்தில் தேர்வு வைக்கிறாங்க. இப்ப என்னாச்சு, இந்த உயர்நிலை பள்ளி மட்டத்தில் படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் அலட்சியம். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, கோச்சிங் சென்டருக்கு போய் அந்த சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் படிச்சுக்கிட்டோம்னா போதும். இல்லாத பாடத்திட்டத்தில் கேள்வி கேட்டால் என்ன பண்ணுவாங்க? அந்த சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்ல இந்திக்கு பதில் வேறு மொழி கற்பதற்கான ஏற்பாட்டை இந்திய அரசு செய்திருக்கிறதா? செய்யலையே. இன்னொரு கேள்வி என்னன்னா, நீங்கள் இந்தியாவில் இருக்கிற எந்த மொழியை வேணாலும் இந்திக்கு பதிலாக எடுத்துக்கலாம்னா, இந்திக்கு பதில் எந்த மொழியா இருந்தாலும் ஆட்சி மொழியா இருக்கணுமே. நீங்கள் ஆட்சி மொழியாக ஒற்றை மொழியை வைத்துக் கொண்டு நீங்க எந்த மொழியில வேணாலும் படிக்கலாம்னா யார் படிக்க வருவாங்க? பயிற்று மொழி வயிற்று மொழியாகவும் இருக்கணும்ல. வயிற்றுக்கு சோறிடாத எப்படி ஒரு பயிற்று மொழி இருக்க முடியும், கல்வி மொழி இருக்க முடியும்? இத்தனை செய்திகள் இருக்கிறது நண்பர்களே. இறுதியா ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இது ஏன் இதை செய்கிறேன்? நான் முடிச்சிடுறேங்க ஐயா, ஒரே ஒரு நான் இருந்துட்டு போறேன். நிச்சயமா முடியாது. இல்ல இல்ல, அதெல்லாம் படிச்சிருந்தா இப்படி எழுதியிருக்கவே முடியாது. சரி சரி, இல்ல இல்ல இல்ல, யார் பாராட்டினாலும் இல்ல, யார் பாராட்டினாலும் யார் பாராட்டவில்லை என்றாலும் திருக்குறளுக்கு நிகரான இலக்கியம் உலகில் எந்த மொழியிலும் இல்லை. அதனுடைய நான் சொல்லி முடிச்சிடறேன். இங்க இருங்க. இல்ல இல்ல, ஒன்றும் வாய்ப்பு இல்லை. அது நீங்க சொல்றீங்க. நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். திருக்குறளுடைய சிறப்பு என்னன்னா, அவருடைய கவிதை வடிவம், செய்யுள் முறை, அந்த செய்திகளை தொகுப்பது, அதையெல்லாம் கடந்து நம்ம கல்வியின் வழியாக ஒரு குழந்தைக்கு என்ன கொடுக்க விரும்புகிறோம்? அறிவை கொடுக்க விரும்புகிறோம். அறிவோட நிக்கல, நம்ம அதை தாண்டி ஒண்ணு இருக்கு. அது என்ன? ஒரு குழந்தை வீட்டுக்கு அந்த துணியை கழட்டி மாத்தாம இருக்குது, முகம் கழுவாம இருக்குது என்றால் அந்த அம்மா என்ன கேட்பாங்க?
இதான் உங்க வாத்தி உனக்கு சொல்லி கொடுத்தானான்னு கேட்போம். இப்ப கல்வியில் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா படிப்பை மட்டுமல்ல பண்பை எதிர்பார்க்கிறோம். இங்க தாய் தமிழ் பள்ளிகளில் தோழர்கள் குழந்தைகள் படிக்கும்போது படிப்பு கற்போம் பண்பும் கற்போம்னு சொல்லுவாங்க. இன்னொரு விதமா ஆழமா சொன்னோம்னா நமக்கு அறிவியல் வேண்டும், அறவியலும் வேண்டும். வள்ளுவர் தான் என்ன சொல்றாரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இது பகுத்தறிவு. நம்ம கெமிஸ்ட்ரி லேப்ல என்ன பண்றோம், உப்புல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம்ல, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அது என்ன பொருள், அது என்ன வேதி பொருள் என்று கண்டுபிடிப்பதும் அறிவு. இந்த அறிவு இருந்தா என்ன நடக்கும், அறிவுடையார் எல்லாம் உடையார். இது சொன்ன உடனே இந்த படித்தவனுக்கு ஒரு தலைக்கணம் வந்துடும். பெரியார் தமிழ்நாடு விடுதலை கோருகிற போது 3 சொன்னார். பார்ப்பான், பணக்காரன், படிப்பாளி, அதிகாரி ஒழிய வேண்டும்னு சொன்னார். எனது படிப்பாளி அவன் அந்த படிப்பையே அவனுக்கு ஒரு தலைக்கணம் வந்துடுது. பிறரை ஆதிக்க செலுத்துவதற்கு மேய்ப்பதற்கு அது ஒரு கருவியா மாறிடுது. அதனாலதான் என்ன சொன்னார்னா, அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிவின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. ஆக இங்கு அறிவியல், பகுத்தறிவு, அறிவியல் அறிவு, அறவியலை வலியுறுத்துகிறார். அன்புடையார் எல்லாம் உடையார். அன்புக்குள்ள சிறப்பு, அன்பு அறத்தை வலியுறுத்து. இப்படிப்பட்ட ஒரு திருக்குறள். ஏன்னா வள்ளுவரோடு சமகாலத்தில் வாழ்ந்த கிரேக்க அறிஞர்கள் இருந்தாங்க. அவங்க நிறைய தத்துவங்கள் பேசினாங்க. பலதுறை வல்லுநர்களா இருந்தாங்க. அரிஸ்டாட்டில், பிளேட்டோ, சாக்ரட்டிஸ். ஆனால் ஒன்று வள்ளுவருக்கும் அவங்களுக்கு இருக்கிற வேறுபாடு என்னன்னா, அவர்கள் தங்கள் சமூகத்தில் நிலவுகிற அடிமை முறையை ஆதரித்தார்கள், நியாயப்படுத்தினார்கள். சமகாலத்தில் வாழுகிற போது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று முழங்கி மானிட சமத்துவத்தை, உயிர்களின் சமத்துவத்தை வலியுறுத்திய ஒரே ஒரு அறிஞன் உலகத்தில் வள்ளுவர் மட்டும்தான். அவர் எத்தனை மொழி கத்தார்னா கேள்வி நமக்கு அவசியமே இல்லை. இப்ப சொல்றாங்களே, இவர் தமிழுக்கு என்ன பண்ணார், வள்ளுவருடைய 1330 குறள்ல இல்லாத ஒரே ஒரு சொல் தமிழ் என்ற சொல். தமிழ்னு சொல்லி தமிழுக்கு தொண்டு செய்ய வேண்டியதில்லை. நிறைய நம்ம எடுத்து காட்டிக்கிட்டே போகலாம். அரசை பற்றி, மொழியை பற்றி, எல்லாத்த பற்றி நிறைய சொல்லியிருக்கார். இயற்கையை பற்றி நிறைய இருக்கு. அதனால் நான் இங்கே சொல்ல வந்த செய்தியை நான் முடிச்சிடறேன். மும்மொழி திட்டத்தினுடைய உள்நோக்கம் என்ன, அதனுடைய மோட்டிவ் என்ன? இப்போ நான் முதல்ல சொன்ன மும்மொழி திட்டம்னா இந்தியை ஃபெடரல் லாங்குவேஜ் ஆக்கணும், இந்திய ஆட்சி மொழி ஆக்கணும், எல்லாரும் இந்தியை புழங்குமாறு செய்யணும். அப்படி இந்திய புழங்குமாறு செஞ்சா அவங்க எல்லாம் இந்திய ஒருமைப்பாட்டை ஏற்றுக்குவாங்க. காவிரியில் தண்ணி வராட்டி என்ன, முல்லை பெரியாரில் தண்ணி வராட்டி என்ன, நீட்டை ஏற்றுக்கொண்டு சட்டம் இயற்றாட்டி என்ன, இடஒதுக்கீட்டை மறுத்தால் என்ன, இடபிள்யூஎஸ் இயற்றினால் என்ன, ஓ ஹம் சப் இந்தி வாழாகும் அப்படின்னு சந்தோஷமா இந்திக்காரங்க ஆயிடுவாங்க. இந்திய ஓர்மையை நிலைநாட்டுவது. இதுக்கு ஒரு சான்று நான் சொல்றேன். 1963 இந்திய ஆட்சி மொழி சட்டம்னு ஒரு சட்டம் இயற்றப்பட்டுச்சு. ஏன்னா 65 வரப்போதில்லை. அந்த ஆட்சி மொழி சட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா, 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு குழு அமைக்கணும். அந்த குழு என்ன பண்ணும்னா, எவ்வளவு தூரம் இந்திய ஆட்சி மொழி ஆயிருக்குங்கிறத ஆராய்ந்து குடியரசுத் தலைவர்கிட்ட அறிக்கை கொடுக்கணும். அதை வச்சு மேல் நடவடிக்கைகள் எடுக்கணும். அது ஒவ்வொரு ஆட்சியிலையும் அமைக்கிறாங்க. இப்போ சிதம்பரம் உள்துறை அமைச்சராக இருக்கும்போது அவர் தலைமையில் ஒரு குழு அமைத்து அவர் இந்திய பரவலாக பயன்படுத்துறதுக்கு பரிந்துரை எல்லாம் கொடுத்தார். இந்த நாட்டில் மட்டும் இல்லை, வெளிநாட்டு தூதரகத்திலாம் போய் இந்தியை பயன்படுத்தணும்னு சொன்னார். இப்போ கடைசியாக அமித்ஷா கொடுத்தார். அந்த அறிக்கை ரொம்ப முக்கியமான அறிக்கை. அதில் அவர் என்ன பண்ணுறாரு, அது அவங்களுக்கே உரிய அந்த வஞ்சகத்தோடு செய்கிறார். இதுதான் அந்த வஞ்சகம் எண்ணத்தில் இருக்குன்னா, நம்ம இந்த ஐஐடி இருக்கு, ஐஐஎம் இருக்குது, எய்ம்ஸ் இருக்குது, உயர் அறிவியல் நிறுவனங்கள்லாம் இருக்குது. இந்த நிறுவனங்கள்ல பூராவிலையும் தாய்மொழியையே பயிற்று மொழியாக்கணும். எப்படி, என்ன வேலை, அதுக்கு என்ன புத்தகம் எங்க, அதுக்கான ஆசிரியர் பயிற்சி எங்க, ஒண்ணுமே இல்லை, சும்மா சொல்லி வைக்கிறது. அடுத்து சொல்றாரு,
அல்லது இந்தியை இந்த நிறுவனங்கள் அனைத்திலும் கற்பிக்க வேண்டும். எல்லா பாடத்தையும் இந்தியில கொடுக்கணும். என்ன நோக்கம்? உங்களுக்கும் அவர் தாய்மொழி குஜராத்தி. என்ன நோக்கம் அவருக்கு? எதுக்காக இதை வலியுறுத்துறார்? இந்தியில ஏன் கொடுக்கணும்? இந்திய அரசமைப்பு சட்டப்படி அந்த 63ஆம் வருடத்திய ஆட்சி மொழி சட்டப்படி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை என்னன்னா ரெண்டே தான் அவருடைய மேண்டேட். ஒன்று, நாடாளுமன்றத்தில் எந்த அளவுக்கு இந்தி பயன்படுத்தப்படுகிறது. 2, அரசு அலுவலகங்களில் எந்த அளவுக்கு இந்தி பயன்படுது. இதுதான் அவருடைய ஆய்வு அறிக்கை கொடுக்க வேண்டியது. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த அறிக்கையினுடைய கடைசி வாக்கியத்தை நான் அப்படிலாம் சொல்றேன். நாம் இந்த நடவடிக்கைகளை எல்லாம் எடுக்கவில்லை என்றால் ஹிந்தி cannot be made the common language of India. இதெல்லாம் செய்யலைன்னா இந்தியை இந்த நாட்டினுடைய பொது மொழியாக்க முடியாது. அவங்க நோக்கம் என்ன? இந்தியை பொது மொழியாக்கணும். தமிழர்களின் பொது மொழியாக தமிழ் இருக்கக்கூடாது, இந்தி வந்துடணும். இந்தியா முழுவதிலும் ஒரே ஒரு ஆட்சி மொழி, ஒரே ஒரு தேசிய மொழி, ஒரே ஒரு கல்வி மொழி, அதெல்லாம் கொடுங்க. அதை தாண்டி இந்தியா முழுவதிலும் இந்தியை பொது மொழி ஆக்க வேண்டும். இதுதான் மோடி, அமித்ஷா இவங்களுடைய அக்கறை. இதுக்காகத்தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா மும்மொழி கொள்கைங்கிறாங்க. வேற ஒரு காரணம் இல்லை. ஆக நம்முடைய போராட்டம் எதற்கு எதிராக? நான் முன்பே சொன்னேன், 65 மொழி போராட்டம் இருக்கு, மாணவர்கள் மொழி போராட்டம் இருக்கு, எல்லாம் இந்த 17வது பகுதி. 38ல் தந்தை பெரியார் தலைமையில் சுயமரியாதை இயக்கம், சோமசுந்தர பாரதியார், மறைமொழி அடிகள்லாம், அப்ப ராஜாஜி கொண்டு வந்த அந்த இதுக்கு எதிராக போராடினாங்க. இந்தியை கட்டாயப்படுத்துறதுக்கு எதிராக போராடினாங்க. இந்த போராட்டத்தினுடைய ஒரு முத்தாய்ப்பாக போராட்டத்துக்கு இடையில கடற்கரையில் கூட்டம் நடத்தி பட்டுக்கோட்டை அழகிரி நடைப்பயணத்தை வரவேற்று பேசும்போது தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை கொடுத்தார்கள். ஏன் பிரச்சனை? ஒரு மொழி படிக்கிறத பற்றிய பிரச்சனை. அவங்க சொன்னாங்க, இந்த நாடு தமிழர்களின் நாடாக இருக்குமானால் நீ நினைச்சவனெல்லாம் நினைச்ச மொழியெல்லாம் கொண்டு வந்து நுழைக்க முடியாது. தமிழர்களுக்கு இந்த நாடு சொந்தமானால் மட்டும்தான் இப்படி நுழைப்பதை நாம் தடுக்க முடியும். இப்போ நமக்கு 17வது பகுதிக்கு எதிராக நடந்த போராட்டம், 65 மொழி போராட்டம், அதுக்கு பிறகு பல கட்டங்கள் நடந்த போராட்டம், இது எல்லாத்திலையும் நமக்கு கிடைத்திருக்கிற படிப்பினை என்னன்னா, இந்தி ஆட்சி மொழி தகுதியிலிருந்து ஒரு அங்குலம் கூட மாறவில்லை. ஆட்சி மொழியை தாண்டி கல்வி மொழியா மாத்துறான். இப்ப கடைசியா பொதுமொழி அளவுக்கு கொண்டுட்டு வந்துட்டான். இப்ப என்ன பண்ண முடியும்? மீண்டும் அந்த தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கம் நடைமுறைப்படுத்தப்படுவதன் மூலம் மட்டும்தான் மும்மொழி கொள்கையை எதிர்க்க முடியும். நம்முடைய போராட்டம் ஒரு அமைச்சருடைய ஒரு அறிவிப்பு, ஒரு சுற்றறிக்கைக்கு எதிராக அல்ல, இந்த சிஸ்டத்துக்கு எதிரானது. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் சொன்னார், இந்தியா இருந்துட்டு போட்டோம், இந்தியை மட்டும் தடுத்துடணும் அப்படின்னு நம்ம நண்பர்கள் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு குதிரை வாங்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா குதிரை லத்தி போடுமேன்னு கவலையா இருக்கு. எனவே லத்தி போடாத குதிரையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் சொல்றார். இந்த கட்டமைப்பு இன்னைக்கு மோசமா போய்கிட்டு இருக்கு. முழுக்க முழுக்க ஒரு பாசிச வல்லாதிக்கத்தை நிறுவிக் கொண்டிருக்கு. அதனுடைய ஒரு கூறாக இது நடக்குது. எனவே அந்த வல்லாதிக்கத்துக்கு எதிராக கடுமையா முனைப்பா போராடுகிற, சரியான முழக்கங்களோடு போராடுகிற தேவையைத்தான் இந்த தாய்மொழி நாள் நமக்கு உணர்த்துது. நான் அடிக்கடி ஒன்று சொல்றது உண்டு, தமிழ்ல வந்த ஆட்சி மொழி மொழிபெயர்ப்புகள்ல ரொம்ப சிறப்பான ஒரு மொழிபெயர்ப்பு யார் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ராஜ்யசபாவை மாநிலங்களவைன்னு மொழிபெயர்த்தாங்க. நீங்க ராஜ்யசபை மாநில அவைன்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. ஏன்? ஒரு மாநிலம் அல்ல, பல மாநிலங்கள் அங்க ரெப்ரசன்ட் ஆகுது. கரெக்டா ரெப்ரசன்ட் ஆகுதா இல்லையா அது வேற விஷயம். அதுக்கு பேரு, ராஜ்யசபைக்கு பேரு மாநிலங்கள் அவை. அதுபோல இது நமக்கு தாய்மொழிகள் நாள், பன்னாட்டு தாய்மொழிகள் நாள். மொழிப்பன்மை சிறக்கட்டும், மொழிகள் அனைத்தும் உரிமை பெறட்டும், மொழி பேசுகிற மக்கள் அனைவரும் விடுதலை பெறுவோம். நன்றி, வணக்கம்.